உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அந்த ரஞ்சித் கொடுத்த ஃபைல்ல என்ன இருக்குன்னு கூட படிக்காம உங்க அப்பா கையெழுத்து போடுறாரு. அவனே ஒரு திருட்டு பையன். ஏதாவது மாத்தி கையெழுத்து வாங்கிட்டானா என்ன பண்ணுவாரு? அம்மா, அவர் அப்படிலாம் எதுவும் பண்ணிட முடியாது. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம், விடு. இல்ல வள்ளி, அவன் சும்மா இருந்தாலும் அந்த வேதநாயகி சும்மா இருக்க மாட்டா. எதையாவது தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பா. அம்மா, நீ எதுவும் கவலைப்படாது. என்ன நினைச்சு நீ கிச்சனுக்குள்ள வர? உன்னதான் இங்க வரக்கூடாதுன்னு அப்பா சொல்லிருக்கார்ல, அப்புறம் எதுக்கு இங்க வர? தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். தண்ணி எடுக்க கூட நீ இங்க வரக்கூடாது. வேணும்னா உங்களுக்குன்னு ஒரு தண்ணி கேன உங்க ரூம்லயே வச்சுக்கோங்க. இத பாரு, அப்பாவோட நீ ஆட்டோல வந்துட்டேங்கிறதுக்காக உன்னை எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்கன்னு தப்பு கணக்கெல்லாம் போடுறாத. அப்படி சொல்லு வள்ளி. இவளுக்கெல்லாம் நீ சொன்னாதான் புத்தியில உரைக்கும். அப்பப்போ தலையில தட்டி வச்சிடணும். இல்லனா நம்ம தலையில மிளகா அரைச்சிட்டு போயிடுவான். ஏவல்லி, ஏவல்லி, ஏய், நீதான் டாக்குமெண்ட்ல மாத்தி வச்ச. ஒழுங்கா உண்மையை சொல்லு. டேய், என்னடா சொல்ற? டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மாறி போயிடுச்சா? ஆமாமா, ஃபைல சாமி கிட்ட வச்சு கும்பிட்டு போனால, அப்பதான் இவ ஏதோ பண்ணிருக்கான். ஐயோ அத்தை, நான் எதுவுமே பண்ணல. சாமி ரூம்ல வச்சு அதை கும்பிட்டு அப்படியே கொடுத்து அனுப்பிட்டேன். டேய், அவ எதுக்குடா மாத்த போறா? அம்மா, சொல்றதெல்லாம் நம்பாதீங்கம்மா. இவ்வளவு வேலைன்னு ஒன்னா சேர்ந்துக்கிட்டு நம்ம நல்லா ஏமாத்துறாங்கம்மா. ஐயோ, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. அத்தை, அந்த வேலைன்னு எனக்கு பிடிக்கலன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல. அப்படி இருக்கிறப்போ அவன் சொல்றதெல்லாம் நான் செய்வேனா? ஓ, உன்னை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு அவன் எதேதோ சொல்றான். அத நம்பிட்டு நீ இங்க வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்க. ஏய், மறுபடியும் போய் சொல்லிட்டு இருக்காத. அத்தை, என்னங்க இவன்? என்ன பிரச்சனை? என்னடா ஆச்சு? எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? சைன் பண்ணி கொடுத்த லெட்டர் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டல? மாமா, அப்பா, ஏதோ டாக்குமெண்ட் மாறிடுச்சுன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கான். டாக்குமெண்ட்ஸ் மாறிடுச்சா? டேய், எந்த டாக்குமெண்ட் மாறிச்சு? ஒண்ணும் இல்ல மாமா. குடு பாப்போம். அது குடு, குடுறா. நான் என்ன பாத்துக்கிட்டு இருக்கேன்? டேய், இதுல என்ன மாறி இருக்குன்னு சொல்ற? எல்லாம் கரெக்டா தானே இருக்கு? அது டேய், உன்கிட்ட தான் கேக்குறேன். எல்லாம் கரெக்டா தானே இருக்கு? அது இல்ல மாமா, இப்ப எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. அப்புறம் எதுக்கு கத்திட்டு இருக்க இப்போ? முதல்ல இது எல்லாத்தையும் அனுப்புற வழியை பார்ப்போ. அப்புறம் நாளைக்கு ஈவெண்ட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? எல்லா ஏற்பாடும் பக்காவா பண்ணிட்டேன் மாமா. எல்லாம் பக்காவா பண்ணிட்டேன்னு சொல்லி கடைசியில சொதப்பி வைக்காத. நாளைக்கு நடக்க போறது ரொம்ப முக்கியமான ஈவெண்ட். கேட்கும்போது சரி சரின்னு சொல்லிட்டு அங்க போய் ஏதாவது சொதப்புன தொலைச்சிருவேன். போய் வேலையை முடியும். மாமா, என்னாச்சு மாமா? ஏய் ஏய், உன்கிட்ட நான் என்னடா சொன்னேன்? நீ என்ன பண்ணி வச்சுட்டு வந்து நிக்கிற? கட்சி சார்பா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கல்வித்துறை லேப்டாப் கொடுக்கிற திட்டத்தை நிறைவேற்றுற ஃபங்க்ஷன் தானே இன்னைக்கு. என்னடா முழிக்கிற? நான் உன்கிட்ட ஒரு ஸ்கெட்யூல் பேப்பர் கொடுத்தா இல்ல, அதை படிச்சியா இல்லையா? இல்ல மாமா. ஏய், உன்னை கொன்னுடுவேன்டா. பக்காவா பண்ணிடுவேன் சொல்லிட்டு உன்னெல்லாம் நம்புனதுக்கு என்ன இப்படி நடுத்தருவுல நிக்க வச்சிட்டியடா. என்ன சொல்லணும்? உன்னெல்லாம் நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்து நீ பண்ணி கிழிச்சிருவன் நம்பன பாரு.
என்ன சொல்லணும்டா? என்ன சொல்லணும்? அறிவுக்கு சாரி மாமா. ஏய், உன் சாரிய தூக்கி குப்பையில போடுறான். சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா எல்லாம் முடிஞ்சு போயிடுமா என்ன? தலைவர் வாக்கு கொடுத்திருக்காரா? காலேஜ் மேனேஜ்மெண்ட்ல இருந்து நியூஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப போய் நிகழ்ச்சி கேன்சல்னு சொன்னா அது கட்சிக்கும் ஆட்சிக்கும் எவ்வளவு பெரிய அசிங்கம்னு தெரியுமாடா உனக்கு? எதிர்கட்சிக்காரன்லாம் என்ன கிழிச்சு எடுத்துருவான்டா. இது எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு உனக்கு தெரியுமாடா? வந்துட்டான் சாரிய தூக்கிட்டு. உதவாக்க. ஐயோ, வேற வழி தெரியலையே. உன்னை கூட வச்சிருக்கிற பாவத்துக்கு நான் தானே பிராயச்சித்தம் தேடணும். போடா. என்ன சுமதி, அண்ணி, நான் சொன்ன மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்டா அண்ணி. வேதநாயகியம்மா, வாங்க 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 வணக்கம். வாங்க வாங்க. வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். உங்க மருமகளை கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? வந்துகிட்டு இருக்காங்கம்மா. ஓஹோ, அத்தை, என்ன அத்தை விசேஷம்? எதுக்கு என்ன ரெடியாக சொன்னீங்க? ஒண்ணும் இல்ல வள்ளி, நம்ம வீட்ல கொஞ்ச நாளாவே எல்லாமே தப்பா நடந்துகிட்டு இருக்கு. அத பத்தி நம்ம ஜோசியர்கிட்ட பேசினேன். அவர்தான் ஒரு சுமங்கலி பூஜை நடத்துங்க, எல்லாம் சரியா போயிடும்னு சொன்னாரு. இப்ப இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு தெரியலையே. வள்ளிக்காக தான் சுமங்கலி பூஜை பண்றதுக்காக உங்க எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன். என்ன அத்தை சொல்றீங்க? எனக்கு எதுக்கு சுமங்கலி பூஜை? வள்ளி, தெரிஞ்சோ தெரியாமையோ உனக்கு விருப்பம் இல்லைனாலும் உன் கழுத்துல தாலி ஏறிடுச்சு. அதனால நீயும் இப்போ சுமங்கலி பொண்ணுதான். ஒரு சுமங்கலி பொண்ணு பூஜை பண்ணி வேண்டிக்கிட்டா குடும்பத்துல நல்லது நடக்குங்கிறது ஐதீகம். அதனாலதான் இந்த பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஏமா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பூஜை ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிச்சிடலாமே. வள்ளி, நீ சாமி முன்னாடி போயிட்டு நான் சொல்ல சொல்ல ஒவ்வொன்னா செய். முதல்ல காமாட்சி அம்மன் விளக்க ஏத்து. போ. சுமதி, தீப்பெட்டை எடுத்து கொடு. இந்த வள்ளி. டேய், என்ன என்ன நடக்குதுங்க? யார் இதெல்லாம் பண்ணது? எனக்கு தெரியல, நான் எதுவும் பண்ணல. நீ எல்லாம் இருக்கிறதே வேஸ்ட். வணக்கம் சார். வணக்கம், வாங்க. சாரி சார், ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னு எங்களுக்கு லேட்டாக தான் தெரிஞ்சது. அதனால தான் எங்கள் சைட்லேருந்து பெருசாக வெல்கம் பண்ண முடியல. தப்பாக நினச்சிக்காதீங்க. எல்லாமே சிம்பிளாக பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. பரவாயில்ல. ஆமா, இந்த ஏற்பாடெல்லாம் யார் செஞ்சது? என்ன சார் இப்படி கேட்குறீங்க? உங்கள் பிஏ வேலன் தான் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதெல்லாம் பார்த்துக்கலாம். வேற தம்பி வந்துச்சியா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.